அவர்களுடைய முகத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ. கண்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். لَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ. பார்வையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். مَا زَاغَ الْبَصَرُ وَمَا طَغَى. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள்ளால் வந்ததுதான் தாமதம். அவர்களுடைய முகத்தில் இருந்து ஒரு பிரகாசம் வெளியாகியது. அவர்களுடைய நாவு இருக்கிறதே, அந்த நாவால் வெளியாகிய உமிழ்நீர் இருக்கிறதே, சாதாரணமானதல்ல. அதன் மூலமாகவும் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். அவர்களுடைய பரக்கத்து பொருந்திய அந்த நாவை அவர்கள் அதன் மூலமாக உமிழ்நீரை தொட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணிலே தடவி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண் நோய் உடனடியாக குணமாகிவிட்டது. இன்னல் ஹம்த வஸ்ஸனாஅ லில்லாஹ் والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை
படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை சிருஷ்டித்தான், படைத்தான். அத்துணை படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் சிறந்த படைப்பாக சிருஷ்டித்திருக்கிறான், படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்களை கைட் பண்ணுவதற்காக, வழி நடாத்துவதற்காக காலத்துக்கு காலம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் இத்தரணிக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். எங்களுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக நபிமார்கள் இத்தரணிக்கு வருகை தந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு பல ஆண்டுகள், பல தசாப்த காலங்கள் பூமியிலே எந்த நபிமார்களும் வரவில்லை. சுமாராக 536 வருடங்கள் பூமிக்கு எந்த நபியும் வரவில்லை. எந்த தீர்க்கதரிசிகளும் உலக மக்களை கைட் பண்ணுவதற்காக வரவில்லை. அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் பஞ்சமா பாதகங்களை அஞ்சிடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். எது பாவம் எது நன்மை என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அன்றைய காலத்திலே இருள் சூழ்ந்திருந்தது, மடமை என்கின்ற இருள் சூழ்ந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த உலகத்துக்கு ஒளி விளக்காக மனித குலத்தின் மாணிக்கம் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரபீயுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறந்து, தீனை மறந்து, பாவ காரியங்களிலே, நாச காரியங்களிலே, அட்டூழியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த காலகட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை நாடி அவர்கள் ஹிரா குகைக்கு செல்வதுண்டு. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு அது. மக்கள் பாவம் செய்கிறார்களே, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களே, அதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உள பரிசுத்தத்துக்காக தான் நல்ல முறையிலே வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே வாழ வேண்டும் என்று தனிமையை நாடி ஹல்வத்துக்கு செல்வார்கள். ஹிரா குகையிலே தனிமையிலே இருப்பார்கள். ஒரு நாள் அப்படி அங்கே வீட்டிருக்கும் பொழுது வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வருகிறார்கள். வந்து அவர்களுக்கு அந்த நுபுவத்தை வழங்குகிறார்கள், நபித்துவத்தை, நபி பட்டத்தை கொடுக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை இறக்கி வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்துடைய அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு ஹிரா குகையில் இருந்து இறங்கி வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அந்த வகையுடைய காரத்தால் அவர்களுக்கு தாங்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. வந்து மனைவிடத்திலே சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், உடம்பெல்லாம் குளிராக இருக்கிறது, ஒரு வகையான மாற்றத்தை நான் உணர்கிறேன், என்னை போர்த்துங்கள் என்று சொல்ல ஹதீஜா அம்மையார் அவர்கள் 7 போர்வைகளை எடுத்து போர்த்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டம் கட்டமாக அவர்களுக்கு அந்த நுபுவத்துடைய, அந்த நபித்துவத்துடைய பொறுப்பை அல்லாஹ் சுமத்துகிறான். அந்த நபித்துவத்தை, அந்த நுபுவத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்களுக்கு முன்னால் போய் தான் நபி என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்காக அல்லாஹ் அவர்களின் மூலமாக சில அற்புதங்களை வெளியாக்கி காட்டினான்.
சில முஅஜிசாக்களை வெளியாக்கி காட்டினான். இந்த உலகத்துக்கு வருகை தந்த எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உதவியுடன் இந்த உலகத்திலே அற்புதங்களை வெளியாக்கி காட்டினார்கள், முஅஜிசாக்களை வெளியாக்கி காட்டினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் இருக்கிறதல்லவா, அதை எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான முஅஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்தான். நேரம் இடம் கொடுக்காத அனைத்தையும் சொல்லிவிடுவதற்கு, எங்களுக்கு சக்தியும் கிடையாது அதை பேசுவதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். வேண்டுமென்றால் அவைகளை பேசி முடித்து விடலாம் சில மணித்தியாலங்களிலே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தான். அவைகளை வேண்டுமென்றால் பேசிவிடலாம் சில நாட்களிலே. 1000 வருடங்களுக்கு மேலால் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். அவைகளை வேண்டுமென்றால் பேசிவிடலாம். ஆனால் வெறுமனே ஒரே குதுபா பிரசங்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதங்களை பேசி முடிக்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஷரீஆ ஸ்காலராக திகழ்ந்த ஷேகுல் ஹதீஸ் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கிரந்தத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள். அல் ஜவாபு ஸஹீஹ் என்கின்ற கிரந்தத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, தான் நபி என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்கள் அவர்கள் தானாக வெளியாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் அவைகள் நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்பாடு போல் அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ் எத்தனையோ அற்புதங்களை முஅஜிசாக்களை உலகத்திலே வெளியாக்கி காட்டினான். எந்த உடல் உறுப்புகளின் மூலமாக அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்களோ அந்த உடல் உறுப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்து பேசியிருக்கிறான். சாதாரணமான உடம்பல்லாது, அந்த உடம்பி கஸ்தூரி படிந்த உடம்பி அந்த உடல் உறுப்புகளின் மூலமாக அவர்கள் பல அற்புதங்களை வெளியாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய உதவியுடன், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே வர்ணித்து பேசியிருக்கிறான். அவர்களுடைய முகம், அவர்களுடைய கண், அவர்களுடைய காது, அவர்களுடைய நெஞ்சு, அவர்களுடைய கை அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்து பேசியிருக்கிறான். அவர்களுடைய முகத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். லா தமுத்தன்ன ஐனைக். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுடைய பார்வையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். மாஸாகல் பஸரு வமா தகா. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். ஹுவ உதுனுன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் வரக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். மக்லூலதன் இலா உனுகி. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். லா தஜ்அல் யதக். இப்படியாக எந்த உடல் உறுப்புகளின் மூலமாக இந்த உலகத்திலே அற்புதங்களை வெளிக்காட்டினார்களோ, முஅஜிசாக்களை வெளிக்காட்டினார்களோ, அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே வர்ணித்து பேசியிருக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய முகம் சாதாரணமானதல்ல. முகத்திலிருந்து வெளியாகிய அந்த வெளிச்சம், அதன் மூலமாகவும் பல அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள். ஒரு நாள் இரவு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த அன்றைய காலத்திலே பெரிய பெல்புடைய மின் விளக்குகள் எல்லாம் இருக்கவில்லை. ஒரு விளக்கை முன்னாலே வைத்துக்கொண்டு இரவு நேரம் ஆடையை தைத்துக் கொண்டிருந்தார்கள். காற்று பலமாக வீசியது. முன்னாலே எரிந்து கொண்டிருந்த விளக்கும் அணைந்து விட்டது. கையிலே இருந்த ஊசியும் கீழே விழுந்து விட்டது. இருட்டறை. அந்த நேரத்தில் ஊசியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அறைக்குள்ளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் இருட்டறைக்குள்ளால் இருந்து கொண்டு அந்த ஊசியை தேடிக்கொண்டிருந்தேன். என் ஆடையை தைப்பதற்கு கையிலே வைத்திருந்த ஊசியை தேடிக்கொண்டிருந்தேன். இருட்டறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள்ளால் வந்ததுதான் தாமதம். அவர்களுடைய முகத்தில் இருந்து ஒரு பிரகாசம் வெளியாகியது, ஒரு வெளிச்சம் வெளியாகியது. அந்த வெளிச்சத்தின் காரணமாக அந்த இருட்டறை வெளிச்சமாக மாறிவிட்டது. காணாமல் போன அந்த ஊசியை நான் பிறக்கி எடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த முகத்தின் மூலமாக அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ் அற்புதங்களை வெளியாக்கி காட்டினான். அவர்களுடைய நாவு இருக்கிறதே, அந்த நாவால் வெளியாகிய உமிழ்நீர் இருக்கிறதே, சாதாரணமானதல்ல. அதன் மூலமாகவும் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். ஹைபருடைய யுத்தம் நடக்க போகிறது. முன்னைய நாள் இரவு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைய நாள் நடக்க இருக்கின்ற யுத்தத்திலே நான் அந்த கொடியை ஒரு மனிதனுடைய கையிலே கொடுப்பேன், ஒரு நபித்தோழருடைய கையிலே கொடுப்பேன். பேரையெல்லாம் சொல்லவில்லை ஆரம்பத்திலே. முன்னைய நாள் அவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க கூடியவர். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா சஹாபாக்களும் ஆசையோடு ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். நாளைய நாள் நடக்க இருக்கின்ற அந்த யுத்தத்தின் கொடி எனக்கு கிடைக்காதா, என் கைக்கு கிடைக்காதா? நான் தளபதியாக அமீராக நின்று அந்த யுத்தத்திலே நான் முன்னால் நின்று முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்துக்காக வெற்றியை எடுத்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற ஆவலோடு காத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். அடுத்த நாள் காலை பொழுதை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து கேட்கிறார்கள், யா அலி, எங்கே அலி ரலியல்லாஹு அன்? அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணோய் ஏற்பட்டு விட்டது. பயங்கரமான கண்ணோய் கடுமையாக வாட்டுகிறது. அவர்களை ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு ஆளை அனுப்பி சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை வரச் சொல்லுங்கள். சொல்லி அனுப்பினார்கள், என்னால் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாது, கண் நோயால் நான் கஷ்டப்படுகிறேன், வரச் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்து பொருந்திய அந்த நாவை அவர்கள் அதன் மூலமாக உமிழ்நீரை தொட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணிலே தடவி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண் நோய் உடனடியாக குணமாகிவிட்டது.
பிற்காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மௌத்து வரைக்கும் எனக்கு கண் சார்ந்த எந்த நோய்களும் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீருடைய அற்புதம், அந்த உமிழ் நீரின் மூலமாக அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த யுத்தத்துடைய கொடி கொடுக்கப்படுகிறது, வெற்றியோடு திரும்பினார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாய் இருக்கிறதே, வாயின் மூலமாக வரக்கூடிய பேச்சுகள் இருக்கிறதே, பேச்சின் மூலமாகவும் அற்புதங்களை வெளியாக்கி காட்டியிருக்கிறார்கள். உலகத்திலே வேண்டுமென்றால் மனிதர்களோடு உரையாடுவார்கள், பேசுவார்கள். ஆனால் மிருகங்களோடு பேசியதுண்டா? மிருகங்களை வசப்படுத்துவார்கள். மிருக காட்சி சாலைக்கு சென்றால் எங்களுக்கு பார்க்க முடியும். பல மிருகங்களை மனிதர்கள் அதற்கு ட்ரைனிங் கொடுக்கிறார்கள், பயிற்சி கொடுக்கிறார்கள், தன் வசம் அதை வசப்படுத்துகிறார்கள். ஆனால் அதோடு பேச முடியாது. உலகத்திலே யாராவது மிருகங்களோடு மனித பாசையிலே மனிதர்கள் எந்த மொழியால் கதைக்கிறார்களோ அந்த மொழியால் கதைத்ததுண்டா? ஆம், கதைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மாற்று மத வாலிபர் அவருக்கு முன்னாலே போய் அழைப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவின் பக்கமாக, அல்லாஹ்வின் பக்கமாக, இஸ்லாத்தின் பக்கமாக தான் நபி, தன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பு பணியை விடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர்கள் இருவரும் பேசக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு உடும்பு பொந்து இருந்தது. அந்த உடும்பு பொந்திலே உடும்பும் அங்கே காட்சியளித்துக் கொண்டிருந்தது. வெளியால் தென்படக்கூடிய அளவுக்கு உடும்பும் இருந்தது. அவர் சொல்லிவிட்டார், நான் கலிமா சொல்ல வேண்டுமா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த உடும்பு பேசினால் நான் கலிமாவை சொல்லுவேன், உடும்பு பேசினால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள். உடும்போடு பேச ஆரம்பித்தார்கள். உடும்போடு பேச ஆரம்பித்தார்கள். யா வப், ஏ உடும்பே, மன் தஅபுது, நீ யாரை வணங்குகிறாய், எந்த ரப்பை வணங்குகிறாய்? அதற்கு பிறகு அந்த உடும்பு பேச ஆரம்பித்தது. மனிதர்கள் எந்த மொழியால் பேசுவார்களோ, எப்படி உச்சரிப்பார்களோ அதே போன்று உச்சரிக்க ஆரம்பித்தது. அரபு பாசையிலே, அரபு மொழியிலே, இலக்கியங்களோடு அந்த உடும்பு பேச ஆரம்பித்தது. من في السماوات عرضه ومن في الأرض سلطانه ومن في الجنة نعيمه என்று அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்தது அந்த உடும்பு. அல்லாஹ்வை புகழ்ந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அன, நான் யார், என்னை குறித்து நீ என்ன சொல்கிறாய்? அந்த நேரத்திலே அந்த உடும்பு என்ன தெரியுமா சொன்னது? அன்த ரசூலு ரப்பில் ஆலமீன், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த உடும்பு பேச ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அந்த மனிதர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளால் வந்து விடுகிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, வாயால் பேசி அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அவர்கள் அற்புதங்களை வெளியாக்கி கொண்டே இருந்தார்கள். வெளியாக்கி அல்லாஹ்வின் பக்கமாக, இஸ்லாத்தின் பக்கமாக மக்களை அழைப்பு கொடுத்தார்கள், தஅவா செய்து கொண்டே இருந்தார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா அற்புதங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலேதான். அவர்கள் நினைத்த விதத்திலே செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, அல்லாஹ் அந்த ஏற்பாடுகளை செய்து வைத்தான். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்திலே இருந்தார்கள். கொண்டு போன தண்ணீரும் முடிந்து விட்டது, தொழுகையின் நேரமும் ஆகிவிட்டது. சில பொழுது எங்களுக்கு இந்த நிகழ்வு தெரிந்திருக்கலாம்.
கேள்விப்பட்டிருக்கலாம். என்றாலும் ஒரு புதுமையான உணர்வுடன் கேளுங்கள். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை வளர்ப்பான், நேசத்தை வளர்ப்பான், இஸ்லாத்திலே பற்றை ஏற்படுத்துவான். அந்த நேரத்திலே தொழ வேண்டும், வுடு செய்ய வேண்டும். இருந்த தண்ணீரும் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், தண்ணீரை கொண்டு வாருங்கள், எல்லோரும் வுடு செய்ய வேண்டும் என்று. ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது, கொஞ்சமாக தான் இருந்தது. எல்லோரும் வுடு செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய கஸ்தூரி படிந்த திருக்கரத்தை, கையை அந்த பாத்திரத்துக்குள்ளால் விடுகிறார்கள், உள்ளே போடுகிறார்கள். என்னதான் ஆச்சரியம் தெரியுமா? இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய சஹாபி சொல்கிறார், நான் பார்த்தேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலே இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. எப்படி நிலத்தை பிளந்து கொண்டு தண்ணீர் ஊற்றெடுத்து வருமோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களுக்கு மத்தியிலே இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. நாங்கள் எல்லோரும் வுடு செய்தோம், தாகம் தீரும் அளவுக்கு குடித்தோம். அந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. கேட்டார்கள், வுடு செய்து விட்டார்களா? எல்லோரும் வுடு செய்து விட்டார்களா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், சுமாராக அந்த இடத்திலே 1500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்களாம். அத்துணை பேரும் வுடு செய்தார்கள். ஒரு பாத்திரத்திலே எப்படி இருந்திருக்கும்? அந்த அளவுக்கு தங்களுடைய திருக்கரத்தின் மூலமாக அற்புதத்தை வெளியாக்கி காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையின் மூலமாக பல அற்புதங்கள். பத்ருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்ருடைய யுத்த காலத்திலே சஹாபாக்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வாள் உடைந்து விட்டது நாயகமே, வாள் உடைந்து விட்டது, யுத்தம் செய்ய வேண்டும், ஏதாவது ஏற்பாடு செய்து தாருங்களேன் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்தூரி படிந்த அந்த கையை ஒரு மரத்துடைய கிளையிலே, கொப்பிலே வைக்கிறார்கள். மரக்கிளையை உடைத்து அதை கொடுக்கிறார்கள். இதை எடுத்துக்கொண்டு போய் யுத்தம் செய்யுங்களேன் என்று. அந்த சஹாபிக்கு தெரியும், ஏதோ ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. யுத்த களத்திலே இருக்கிறோம், அந்த மரத்துடைய கொப்பை வைத்து யுத்தம் செய்ய முடியுமா என்றெல்லாம் சிந்தனையை போடவில்லை. அதை அப்படியே பிடிக்கிறார்கள். என்னதான் தாமதம், அந்த கம்பி, மரத்துடைய அந்த கொப்பி வாளாக மாறிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திருக்கரத்தின் மூலமாக அற்புதங்களை வெளியாக்கி காட்டினார்கள். இப்படி பல அற்புதங்களை செய்து கொண்டே இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்று மதத்தவர்கள், காஃபிர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஒரு சூனியக்காரன், சூனியம் செய்து எங்களுடைய கண்களுக்கெல்லாம் சூனியம் செய்துதான் அற்புதங்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். முடியுமானால் நீங்கள் பூமியிலே தான் அற்புதங்களை வெளியாக்கி காட்டுகிறீர்கள். முடியுமென்றால் வானத்திலே அற்புதங்களை செய்து காட்டுங்கள், வானத்திலே உங்களுடைய அந்த மோஜிசாக்களை வெளியாக்கி காட்டுங்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் அபி குபைஸ் இருக்கிறதே, அதற்கு மேலால் ஏறி இருந்தார்கள். இரவு நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியுடன் அற்புதத்தை வெளியாக்கினார்கள். அதே திருக்கரத்தால் அவர்களுடைய கையிலே இருந்த அந்த கலிமா விரல், அதை சந்திரனை பார்த்து ஒரே ஒரு சைக்கினை தான், ஒரே ஒரு இஷாரா தான் செய்தார்கள். அந்த சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பிளந்தது தெரியுமா? எந்த அளவுக்கு சந்திரன் இரண்டாக உடைந்தது தெரியுமா? அவர்கள் ஏறி இருந்த ஜபல் அபி குபைஸ் இருக்கிறதே, அதனுடைய வலது பக்கத்திலே ஒரு துண்டு போய்விட்டது, இடது பக்கத்திலே மறுபாதி போய்விட்டது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை, இடைவெளி ஏற்பட்டு விட்டது.
நாசாவிலே ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சந்திரனை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வெடிப்பு, சந்திரன் பிளக்கப்பட்ட வெடிப்பு இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அல்லாஹ் அப்படி அதை வைத்திருக்கிறான். அதற்கு பேரும் வைத்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். முஹம்மதின் வெட்டு என்கின்ற பெயரையும் விஞ்ஞானிகள் வைத்திருக்கிறார்கள். இன்றும் சந்திரனிலே அந்த அடையாளம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வானத்திலும் அற்புதங்களை செய்து காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எத்துணை விடயங்களை சொல்ல, எத்துணை விடயங்களை பேச 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 இன்பம்தான், கேட்க கேட்க இன்பம்தான் என்றாலும் எல்லா விடயங்களையும் பேசிவிட முடியாது. இறுதியாக ஒரே ஒரு வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இன்றைய குதுபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த கையின் மூலமாக எவ்வளவோ அற்புதங்களை செய்து காட்டினார்கள். கைப்பட்டதெல்லாம் பரக்கத், கைப்பட்டதெல்லாம் பரக்கத். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி. வறுமையோடு இருப்பார், பசியோடு பட்டினியோடு அதிகமான காலத்தை கடத்துவார். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்டை கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? சில பேரித்தம் பழங்களை ஒரு தோள் பையிலே போட்டு கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா, உங்களுக்கு எப்பொழுது பசி வருமோ, எப்பொழுது பசி வருமோ, பசி வரும் காலமெல்லாம் நேரமெல்லாம் இந்த தோள் பைக்குள்ளால் உங்களுடைய கையை விட்டு அந்த பேரித்தம் பழத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். முழுமையாக எடுக்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது, தலைகீழாக கொட்ட முடியாது. கையை போட்டு தேவைக்கு ஏற்பால் போல் எடுத்துக் கொள்ளுங்கள், பசி தீரும் வரைக்கும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அதை கொடுக்கிறார்கள். அந்த கைப்பட்ட அந்த பேரிச்சம் பழம், அந்த அந்த கையுடைய பரக்கத், முஅஜிஸா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு காலத்துக்கு அதன் மூலமாக அற்புதத்தை வெளியாக்கினான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் அதன் மூலமாக பேரித்தம் பழங்களை எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவருடைய காலகட்டம், ஆட்சி காலகட்டம் 2.5 ஆண்டு காலம். அந்த காலத்திலே அந்த தோள் பையை வைத்துக் கொண்டு பசி வரும் பொழுதெல்லாம் அதற்குள்ளால் கையை போட்டு பேரிச்சம் பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டம் சுமாராக 10 ஆண்டுகள். அந்த காலம் முழுமையாகவும் அந்த தோள் பை கையிலே இருந்தது. பேரிச்சம் பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம் சுமாராக 12 வருடங்கள். அந்த காலம் முழுமையுமாக அவர்கள் அந்த தோள் பைக்குள்ளால் பசி வரும் பொழுதெல்லாம் கையை போட்டு பேரிச்சம் பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு யுத்தத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் யுத்தத்திலே அந்த அந்த பை காணாமல் போய்விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. பரக்கத்தை இழந்து விட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வளவு காலமாக பல தசாப்த காலங்கள் அந்த தோள் பைக்குள்ளால் கையை போட்டு பசி வரும் பொழுதெல்லாம், பசி வரும் பொழுதெல்லாம், பசி வைத்தை அங்கே அடையும் பொழுதெல்லாம் கையை போட்டு பேரித்தம் பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மூலமாக அவர்கள் வெளிக்காட்டிய அற்புதம் அது. இப்படி பல அற்புதங்களை வெளியாக்கி காட்டியிருக்கிறார்கள். எனவே கதை கேட்பது நோக்கமல்ல, வரலாற்றை படிப்பது நோக்கமல்ல. நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை படிக்க வேண்டும், படித்து வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், ஈமானிலே உயர்வை ஏற்படுத்த வேண்டும், உள்ளத்திலே ஹுப்புன் நபியை வளர்க்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை சுமக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தௌஹீதை ஏந்தி கொண்டு தரணியெல்லாம் பவனி வர வேண்டும், அவர்கள் மீது அதிக அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும், இரவெல்லாம்
இரவெல்லாம் பகலெல்லாம் கண் குளிர கல்பு குளிர அந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை படித்து வாழ்க்கையெல்லாம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல மனிதர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. நாளை கியாமத்திலே அந்த நாயகத்தின் கரத்தை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாயகத்தின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. சொர்க்கத்திலே அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவுடைய நிர்வாகத்தை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஹல்லாவுடைய நலவுகளுக்காக, இந்த ஊருடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்தில் இருந்து தற்காலம் வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் காணிகளை பூமிகளை வழங்கினார்களோ, பல உதவிகள் ஒத்தாசைகள் செய்தார்களோ, அத்துணை பேரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தற்காலத்திலே ஊருடைய மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக யாரெல்லாம் கால நேரங்களை ஒதுக்குகிறார்களோ, காசு பணங்களை செலவழிக்கிறார்களோ, அத்துணை பேருக்கும் முன்னுடைய அன்பை வாஜிபாக்கி விடியா அல்லாஹ், சொர்க்கத்தை கிஃப்டாக கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசிகளுக்கு மத்தியிலே, இந்த ஊர் மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கியாமத்து பரியந்தம் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக. நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்து செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த மஹல்லாவுக்கு இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக. உன்னுடைய முழு பாதுகாப்பையும் இந்த ஊருக்கு இறக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே, சக்கராத்துடைய நிலைமையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أيها الإخوة في الله اتقوا الله فإن اتقاء الله تعالى هو كنز الأليم والحرز الجزيم والفوز العظيم. ومن تمسك به فقد فاز بالربح العظيم ومن ليه فقد خاب وكان من الخاسرين. وعليكم الإحسان فإن الله يحب المحسنين. ومن أصدق من الله حديثا. وعليكم بالقول الشديد فإن الله يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ومن أصدق من الله قيلا. إن أحسن الكلام وأبين النظام كلام ربنا السلام. والله أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.